ஆண்டவர் சீயோனை கட்டி தம்முடைய மகிமையில வெளிப்படுவார். இப்போ சீயோன் கட்டப்படுறதுக்கு அஸ்திபாரமே முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? இப்போ ஒரு வீடை கட்டுறோம்னா வீட்டுக்கு கட்டுறதுக்கு அஸ்திபாரமா ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுவீங்க? இப்போ இந்துக்கள்ல இருந்தாங்கன்னா பூஜாரியை கூப்பிட்டு கோழி வெட்டி அதை பண்ணி இதை பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நீ கிறிஸ்டின்ல இருக்கும்போது முஸ்லீம்ல இருக்கும் அவங்க இது மதத்தில் எப்படியோ அப்படி செய்வாங்க. இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால பாஸ்டர் நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, காலை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கரெக்டாக இல்லையா? ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம் பாஸ்டர். இப்போ அதுதான் சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படுவார் சொன்ன ஆண்டவர் 16 வசனம் சொல்லுது, வாசிங்க. திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கட்டுறதுக்கு அஸ்திபாரம் என்னது? ஜெபம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபமே இல்லைன்னா அவன் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாதுன்னா கட்டவே பண்ண முடியாது. அவனுடைய தொழிலா இருக்கலாம், அவங்களுடைய குடும்பமா இருக்கலாம், அவங்களுடைய ஊழியமா இருக்கலாம், எல்லாத்துக்கும் அஸ்திபாரம் கட்டப்படுறதுக்கு ஒன்னே ஒன்று முக்கியமா கர்த்தர் சொல்றாரு, ஜெபம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் ஒரு 2 நிமிஷம் கண்ண முடியும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கூட வாங்க போறான், அவர் என்ன சொல்றேன்னு கேட்கறது இல்லை. அது ஒரு ஜெபம், வித்தியாசமான ஜெபம். சில பேர் காலண்டரை பார்த்து இன்னைக்கு என்ன வாக்கு, ஆண்டவர் வார்த்தை கொடுத்துட்டாரு, ஸ்தோத்திரம், இது ஒரு ஜெபம். சில பேர் இப்படி சொல்றதுன்னு தெரியல, ஸ்தோத்திரம் அப்படி சொல்றது ஒரு ஜெபம், அவங்களுக்கு ஜெபம் பண்ணா மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, கிருபை அதிகமாக அதிகமாக, ஆண்டவருடைய அன்பு அதிகமாக அதிகமாக, உன்னோட ஜெபமும் அதிகமாகி மாறிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நான் ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, ஜெபத்துல மட்டும்தான் நான் குடும்பத்தை கட்ட முடியும், ஜெபத்துல மட்டும்தான் என் பிள்ளைகளை ரட்சிக்க முடியும், என் ஜெபத்துல மட்டும்தான் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட முடியும். என்னுடைய ஜெபம் இல்லைன்னா என்னுடைய கை உடஞ்ச மாதிரி, கால் உடஞ்ச மாதிரி. அல்லேலூயா. அப்போ முக்கியமானது எதுனா ஜெபம். என்னது? இப்போ நான் ஒன்று சொல்றேன், நீங்க ஜெபிக்காம வாழலாம். இப்போ நிறைய பேர் ஜெபிக்காம வாழலையா? நான் கேட்குறேன், வாழ்றாங்க. அவங்களோட நிலைமை திடீர்னு விழுந்துட்டா வச்சுக்கோங்க, கதை காலி. அவன் கதை என்னது? அல்லேலூயா. ஆமென். யார் கத்துறது? தம்பி என்ன? சரி, அப்போ முதல் காரியம், டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, நல்ல கவனமா கேளுங்க, ஜெபம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்காவது நீங்க ஜெபிச்சிங்களா? காலையில வரும்போதாவது ஆலயத்துக்கு வரும்போது ஜெபிச்சுட்டு வந்தீங்களா? ஜெபத்துக்கு தானே போறேன், நான் எதுக்கு ஜெபிக்கணும்? அங்க போனா பாத்துக்கலாம், அப்பதான் ஃபுல்லா ஒரு 2 ஹவர் உட்கார வச்சு ஜெபிக்க வைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நான் சொல்றேன், ஜெபிக்காம நீ வீட்டை விட்டு வெளியே போகவே போவாத. அல்லேலூயா. நீ நினைக்கலாம் ஜெபிக்கல, ஜாலியா தான் இருக்கிற, ஒன்னும் நடக்கல, ஒன்னும் ஆகல, நீங்க நினைக்கலாம் ஒன்னும் ஆகலன்னு. ஆனா ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது நீ தப்புவிக்கப்படவே முடியாது. ஒரு தாயுடைய ஜெபம், ஒரு தகப்பனாருடைய ஜெபம் தன் பிள்ளையை காப்பாத்தோம்னா, உங்களுடைய ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ காப்பாத்தும். அல்லேலூயா. ஆமென். இந்த சீயோனை கட்டுறதுக்கு அடுத்த வருஷம் திக்கற்றவருடைய ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரா? அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறார். உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படணும்னா உங்கள் ஜெபம் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்னா அங்கீகரிக்கப்படுற ஜெபமா இருக்கணும். கடமைக்காக ஜெபம், கேட்டா ஜெபிச்சு தானே போனேன், இந்த ஆபத்து எப்படி வந்து தெரியல, இந்த பிரச்சனை என்ன ஜெபிச்சிங்க, அங்கீகரிக்கப்பட்டுச்சா? கர்த்தர் அங்கீகரிச்சாரா? உன் சத்தத்தை கேட்டாரா? அந்த உணர்வு இருக்கா? அல்லேலூயா. உணர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ எடுத்துக்கோங்க, லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல 2-8 வரைக்கும் வாசிக்கலாம். சீக்கிரமா எடுங்க. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் யாரா? தேவனுக்கே பயப்பட மாட்டான், மனுஷனை மதிக்கவே மாட்டான். அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தான்.
ஆ ஆ ஆ ஆ நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். சிந்தித்து பாருங்கள். விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு நியாயாதிபதி இருந்தான். அப்படின்னா ஜட்ஜி. அந்த ஜட்ஜிக்கு ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கு என்னன்னா, ஒரு ஏழை விதவை, அந்த யாரு, ஏழை விதவை, பக்கத்து வீட்டுக்காரிக்கும் அந்த அம்மாக்கும் சண்டை, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சண்டை. இப்போ எனக்கு நியாயம் செய்ய வேணும், என்னால் அவங்கக்கிட்ட மோத முடியாது, என்னால் அவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியாது, பேசவும் முடியாது, எனக்கு நியாயம் செய்ய வேணும்னு சொல்லி டெய்லி அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி நின்று அவன் நியாயத்தை சொல்லுவான். அவன் யாருன்னு அப்படின்னு போட்டோன்னா, அவன் தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அவன் பைபிள் சொல்ல, அவன் யாரா, கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். ரொம்ப நாள், அதாவது சொல்லுது வெகு நாள் அவனுக்கு என்னது மனதே இல்லை அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு மனசே அவனுக்கு வரல. ஒரு நாள் அவனுக்கு வந்துச்சு. என்னன்னா, இந்த விதவை என்ன கொடுக்குற தொல்லை தாங்க முடியலடா. காலையில வீட்டை விட்டு வெளியே வந்தா வாசல்ல நிக்கிறா, வேலைக்கு போயிட்டு வந்தா வாசல்ல நிக்கிறா, இங்க நிக்கிறா, அங்க நிக்கிறா. இவன் என் கண்ணுக்கு வந்து வந்து நிக்கிறதுனால முதல்ல இவன் வழக்க நான் என்ன பண்ணணும், முடிச்சு விடணும், நான் முடிச்சு விடணும் ஒரு தீர்மானம் பண்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷியே என் கண்ணுக்கு வந்து நின்று 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 இந்த வழக்க முடிங்க, இந்த வழக்க முடிங்க, வழக்க முடிங்க, அவன் அநீதியுள்ள மனுஷனே நான் அந்த வழக்கை எடுத்து செய்ய போற சொல்றானா, நீ தேவனுக்கு முன்னாடி நின்று உன் விண்ணப்பத்தை கத்தர் கேட்காம இருப்பாரா? உன் ஜபத்தை கத்தர் கேட்காம இருப்பாரா? அல்லேலூயா. உடனே ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுது, அவன் அந்த படி அது பாருங்க, உடனே அந்த அந்த அம்மாவுக்கு நியாயம் செஞ்சு அந்த வழக்கை முடிச்சிட்டான். அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர விஷயத்துல, தம்மால் தெரிந்து கொள்ள பட்ட விஷயத்துல தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஆண்டவர் ஜபத்தை கேட்காம இல்லை, ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்காமலாம் இல்லை, அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நீ சோர்ந்து போகாமல் என்னைக்குமே ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பில்டிங் அந்த காரியம் சக்சஸ் ஆகி என் கையில் வர்ற வரைக்கும் நான் ஜபத்தை நிறுத்தக்கூடாது, அந்த குழந்தைய என் கையில் வாங்குற வரைக்கும் நான் ஜபத்தை நிறுத்தக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையே, உன் ஜபம் மட்டும்தான் உன் குடும்பத்தை கட்ட முடியும். உங்கள் ஜபம் மட்டும்தான் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்க முடியும். உன் ஜபம் மட்டும்தான் உன் பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர முடியும். உங்கள் ஜபம் மட்டும்தான் ஆண்டோட பிள்ளையே, நீ சோர்ந்து போகாமல் வடிக்கிற கண்ணீருக்கெல்லாம் பதில் உண்டு. தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்தில் உன் ஜபம் பரலோக தேவனாகி கர்த்தர் அவர் சமூகத்தில் வந்தபடியால் உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை நான் அலட்சியம் பண்ணாம அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய முக்கியமான எதுவே முழங்கால நின்று ஜெபிக்கிற அந்த ஜெபம் மட்டும்தான். உன் ஜெபத்துக்கு பயங்கர பவர் இருக்கு, உன் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஆனா பிசாசு சொல்லும், நீ ஜெபிச்சு 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 என்னத்தை பார்த்த, நீ ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்ட, நீ ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை தான் அப்படின்னு பிசாசு பேசும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீ முதல்ல இருந்து மறுபடியும் நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்க ஆரம்பி. நீ ஜெபிக்காம வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கர்த்தர் உன்னை பார்த்து இன்னைக்கு பேசுறான். நீ ஜெபம் பண்ணாம நீ வேலைக்கோ உன் வீட்டை விட்டையோ நீ வெளியவோ நீ எங்குமே போகக்கூடாதுன்னு கர்த்தர் இந்த இடத்துல இருந்து உனக்கு பேசுறார். நீ எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முன்ன மாதிரி நீ ஜெபிக்கிறது இல்லை, முன்ன மாதிரி நீ ஆண்டவர் தேடுறது இல்லை, ஆதியில இருந்த மாதிரி இப்ப நீ இல்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபத்தை நீ நிறுத்தாத, நீ ஜெபிக்காம வெளியே போகாத,
உன்னை சூழ்ந்திருக்கிற எருதுகளும் உன்னை சுற்றி இருக்கிற நரி கூட்டங்களும் அதிகம். நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான், நீ என்னைக்குமே அவர் சமூகத்தில் ஜெபிக்கிற மகனா மகளா இரு. அல்லேலூயா. ஆமே. இங்கிருந்து அந்த முனைக்கு போறதா இருந்தா கூட நீ ஜெபிச்சுட்டு தான் போகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க ஜெபிச்சுட்டு போறதுனால பெரிய ஆபத்து சின்ன ஆபத்துல வந்து முடிஞ்சிடும். அதான் சொல்லுவாங்களே, உலகத்துல தலைக்கு வர்றது தலைப்பாவோட போயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? அதனால நம்முடைய லைஃப் ஃபுல்லாவே எதிர்க்கிற சாகிற வரைக்கும், நான் இன்னைக்கு என் உடம்பு முடியாம கண்ணை மூடி நான் சாகிறது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா கூட, ஆண்டவரே உங்களுடைய கையில என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், அந்த ஜபமாவது நீ பண்ணிட்டு தான் கண்ணை மூடணும். அல்லேலூயா. ஆமென். சரியா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்ககிட்ட முகமுகமா பேசுறாரு, நீ ஜெபிக்காம எங்கேயும் போயிடாத, நீ ஜெபிக்காம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத, நீ ஜெபிக்காம எதையும் பண்ணாதன்னு கர்த்தர் உங்ககிட்ட முகமுகமா தெளிவா பேசு. அல்லேலூயா. சரி, அந்த நம்ம பண்ற ஜெபத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அதே லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அதே வசனத்தை வாசிக்க போறோம். 9-14 வரைக்கும் வாசிக்க போறோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணி சிலரை குறித்து அவர் ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர் போல இந்த ஆயக்காரர் போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன், என் சம்பாதியத்துல தசமபாகம் கொடுக்கிறேன், தனக்குள்ள சொல்லி ஜெபம் பண்ணினான். இன்னொரு மனுஷன் ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடிச்சிட்டு, தேவனே பாவியாகிய என் மேல கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். அல்லேலூயா. இப்ப 2 மனுஷன் ஜெபம் பண்ண போறான் ஆலயத்துல. ஒருத்தன் நீதியா பேசுறான், ஒருத்தன் நியாயத்தை பேசுறான், ஒருத்தன் அது பண்றான், இது இன்னொருத்தன் சொல்றான் நான் பாவியான மனுஷன் ஒத்துக்கிறான். இப்போ ஆண்டவர் ஆலயத்துல இருந்து பாக்குறாரு, அவன் அல்ல, எவன் அவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரி நான் இல்லை, இவனை மாதிரி நான் இல்லை, இந்த அம்மா மாதிரி நான் இல்லை, அப்படி இல்லை சொல்லிட்டு தன்னை அப்படியே மேன்மைப்படுத்தி ஜெபிக்கிறாங்க பாருங்க, தன்னை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க பாருங்க. அந்த ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படாது. எப்படி? அந்த ஜெபம் என்ன பண்ணாது? தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறாங்க பாருங்க. ஜெபத்துல முதல்ல தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தும் பொழுது உங்க ஜெபத்திற்கு கண்டிப்பாக பதில் உண்டு. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இருக்க ஜெபம் எப்படி தெரியுமா? என்னை விட அவங்க வந்து மேல வராங்க பாருங்க. ஆண்டவரே அவங்களுக்கு கீழே போடுங்க, ஆண்டவரே அவங்கள உடைங்க, ஆண்டவரே கையை உடைங்க, ஆண்டவரே. வெளியே தெரியாது, உள்ளதான் தெரியும். இதுக்குன்னே ஃபாஸ்டிங். இது எப்படா சாவும் என் வாழ்க்கையில நிம்மதி? ஆண்டவர் இதெல்லாம் ஜெபம் கேட்கப்படுமா? இப்படிலாம் ஆண்டவர் கேட்பாரா? ஆனா இவங்க ஜெபிக்கிறது இதுக்கு ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங், 30 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங், 21 நாள். ஆண்டவருடைய பிள்ளையே, ஜெபத்துல ஃபர்ஸ்ட் நீ உட்காரும் பொழுது மனசுல யார் மேலாம் பயங்கர கோபமா இருக்கோ அவங்க பேரை சொல்லி மன்னிச்சிட்டேன், அவங்களை நான் மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே, அவங்களை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக லூக்கா 28 6ஆம் வசனம் 28 வசனம் என்ன சொல்லுது? உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக ஜெபி. என்ன சொல்லி கொடுத்தாரு ஏசப்பா? உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களை யாராவது துன்பப்படுத்தினா அவன் நாசமா போட்டோம். இன்னைக்கு யாராவது உங்களை துக்கப்படுத்தினா அவன் அழிஞ்சு போயிட்டான், கை கால் விழுந்து போட்டான். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு நீ போய் ஜெபத்தை ஏறெடுத்தா உங்க ஜெபம் என்னைக்குமே கேட்கவே மாட்டார். ஆண்டவர் என்னைக்குமே கேட்க மாட்டார். அல்லேலூயா. மன்னிக்கணும். அல்லேலூயா. அதான் இவன் சொல்ல மாதிரி, அவனை மாதிரி நான் இல்லை, இவனை மாதிரி நான் இல்லை, அவளை மாதிரி நான் இல்லை, நான் பர்ஃபெக்ட், நான் சுத்தவானு, நான் வந்து ஆண்டவருக்கு பிரியவான், இப்படிலாம் சொல்லிட்டு நீ ஜெபத்தில் போய் உட்காந்து உன் ஜெபம் கேட்கவே மாட்டேன். முதல்ல என் குற்றத்தை நான் பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும், என் தப்பு நான் முதல்ல உணரணும். அல்லேலூயா. ஆமென். தன் குற்றத்தை, அதான் பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் அழகா சொல்லிக்கிறார்.
பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, நான் யாரை மன்னிக்கிறேனோ நீங்களும் என்ன பண்ணுவீங்க? என் கடனாளி நான் மன்னிக்கிறது போல என் கடன்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி? மன்னிப்புல தான் ஆரம்பிக்குது ஜெபம். எப்படி? மன்னிப்புல தான் ஆரம்பிக்கும். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்களுக்குள்ள 1000 கஷ்டம் 1000 வேதனை எதுவா இருக்கட்டும், எந்த மனுஷன்னா உனக்கு நிந்திக்கட்டும், கஷ்டப்படுத்தட்டும், துக்கப்படுத்தட்டும், இந்த மனுஷனுக்காக நீ ஜெபிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபத்தை ஏறிடுங்க. கர்த்தர் நிச்சயமா உன் விண்ணப்பத்தை கேட்பார். அவன் அங்க ஓடினோம், இவன் ஒளியணும், அவன் ஒளியணும் ஜெபமே பண்ணாத. அப்படி ஒரு ஜெபமே நீ என்ன பண்ணக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? ஆமா. அதான் யோபு தன் சிநேகிதனுக்காக, தன் சிநேகிதன் யோபு என்ன பண்ணாங்க, ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க. அவனே கஷ்டத்துல இருக்கிறான், இன்னும் அதிகமா கஷ்டத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு? யோபுக்கு. பேசி பேசியே கொள்றாங்கப்பா. ஒரு மனுஷன் நொடிஞ்சு போகும்போது ஒரு ஆறுதல் படுத்த தான் கூட துணை கர்த்தர் கொடுக்குறாரு. தூக்கி விடுறதுக்கு தான் பிள்ளைய கொடுக்குறாரு, கணவனாரை கொடுக்குறாரு, மனைவியை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஏன்? ஒண்டியா இருக்கிறவனுக்கு ஐயோ, கூட இருந்தா ஒருத்தர் தூக்கி விடுவான்னு தான் கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா கூட இருக்கிறவங்க என்ன தான் பண்றாங்க, இன்னும் குத்தி 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 நீ ஏன்டா ஏந்துற, படுத்த படுக்கையாவே மாறுறா. அல்லேலூயா. நான் சொல்ற தட்டி கொடுக்கணும். எப்படி? தட்டி கொடுக்கணும், தூக்கி எடுக்கணும் அவங்கள. அல்லேலூயா. பார்த்துக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்வோம், ஆண்டவர் கைவிட மாட்டான்னு அப்படி ஒரு உற்சாக வார்த்தை இருக்கு பாருங்க. உற்சாகமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவங்களுக்கு நல்ல பூஸ்டம். படுத்த படுக்கையா இருக்கிறவங்க கூட எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. அதான் சார், பேசுனா நல்லதே பேசு. ஆமா, பேசி பேசி சாவடிக்காத, இருக்கிறவனே சாவடிச்சிடாத. அல்லேலூயா. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்க ஆண்டவருடைய பிள்ளையே. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒரு துணையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப அந்த சங்கீதம் 102ல, அதே 102ஆம் சங்கீதத்துல 16-17 வாசிக்கலாம். தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. கர்த்தர் திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம். ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது? ஏன் நான் அதை யோசிக்கிறேன். இப்ப நீங்க சாதாரணமான மனுஷன்தான், நீங்க ஒன்றும் பெரிய பவர் இருக்கா, நீங்க பெரிய உங்களுக்கு எதனா கிரீடம் எதுவுமே இல்லை. நம்ம யாரு? பைபிள் சொல்லுது நம்ம பாடுள்ள மனுஷர்கள். நம்ம யாரு? கஷ்டத்துல வர மனுஷர்கள். இப்போ அவர் சொல்ற, உன் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டுருச்சுன்னா ஜாதிகள், ஜாதிகள் கர்த்தருக்கு நாமத்துக்கு பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் உம்முடைய மகிமைக்குன்னு பயப்படுவாங்க. இப்ப நீங்க போறீங்க ஒரு வீட்டுக்கு, கேக்குறீங்களா, அந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இல்லை 15 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் எண்ணெயை வச்சு விசுவாசமாக ஜெபிச்சுட்டு வர்றீங்க. ஜெபிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் 3 மாதத்தில் அவங்க ஒரு செய்தி சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்ததுனால எங்களுக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு சொல்லும் போது அடுத்த வாட்டி அவங்க வீட்டுக்கு போனால் உங்களுக்கு மரியாதையே தனியாக இருக்கும். இருக்குமா? இருக்காதா? அதுதான் அங்கே சொல்கிறாரு, உன் ஜெபத்தை அங்கீகரித்து கர்த்தர் பூமியில் இருக்கிறவங்க எல்லாருமே உமக்கு பயப்படும்படி கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறாரு? உங்க மூலியமா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி, உங்க மூலியமா தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று நிரூபிக்கும்படி தான் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனம் 1 புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 18ஆம் அதிகாரத்தில் 37 40 வரைக்கும் எடுத்து வாசிங்க. 1 புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 37 40. 18ஆம் அதிகாரம். இதுமா எலியா நம்ம போல பாடு உள்ளவனாயிரம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுங்க, பக்கம் 456. பக்கம் 456. 1 ராஜாக்கள் 18:37.
நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் எலியா அவர்களை இங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு போதும். இங்க பாகால் தீர்க்கதரிசி நிக்கிறாங்க. ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்காக நிக்கிறான். யாரு? எலியா. ஒரே ஒரு மனுஷன் நிக்கிறான். அவன் பாகால்கள், அதாவது விக்கிரகத்தை மந்திரத்தை பண்ணி விக்கிரகத்தை வணங்குகிற ஒரு கூட்டம் நிக்குது. இப்போ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எலியாக்கு கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து அந்த இடத்துல வானத்தை நோக்கி கர்த்தரா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றான். என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்க ஒரு ஜெபத்தை பண்றான். என்ன? வானத்திலிருந்து அக்கினியில உத்தரவு கொடுக்கிறவரே தேவன் என்று விண்ணப்பம் பண்ணி முடிக்கும் பொழுது வானத்திலிருந்து அந்த சர்வாங்க தகன பலி மேல அக்கினி இறங்கி அதை நக்கி அதை பச்சித்து போட்டு சாம்பல் ஆயிடுச்சு. இப்போ பின்மாற்றத்தில் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் எலியா சொல்றான், ஒருத்தனும் உயிரோடு இருக்கக்கூடாது. பாகால நம்புற ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது? தயவுசு கேட்குறீங்களா? பாகால நம்புற ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது? அவனை எல்லாரையும் பிடிங்க சொல்லி அவனை எல்லாரையும் பிடிச்சு வெட்டி போட்டு கர்த்தரே தேவன் என்று நிரூபிச்சான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் பயப்படத்தக்க, பிசாசுகள் நடுங்கத்தக்க, நிச்சயமா சொல்ல போனா உங்க ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெபத்திற்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு, நிச்சயமா கேட்பாரு. உங்க ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உன் சத்துருக்களுக்கு பயத்தை கொடுப்பார். உன் சத்துருக்களுக்கு பயத்தை கொடுப்பார். உன் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது? ஜெபத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது. நான் என்ன பண்ணக்கூடாது? என் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆலயத்துக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்துக்காக ஜெபிக்கிற, வருமானத்துக்காக ஜெபிக்கிற எந்த ஜெபத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது? ஆனா பிசாசு சொல்லுவான், உன் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ என்ன பரிசுத்தவானா? நீ என்ன யோக்கியமா? நீ என்ன பெரிய தீர்க்கதரிசியா? இப்படி பேசிதான் உங்களை உட்கார வச்சிருவான் ஜெபிக்காம. எப்படி? மனுஷன் மூலியமாவோ உன் நேராவோ ஏதோ ஒரு வகையில பேசி, இந்த அம்மா வந்துச்சு பெரிய தீர்க்கதரிசி, இந்த அம்மா ஜெபிச்சவனும் எனக்கு அப்படி. ஏன் நீ என்ன சொல்ல? யாரும் நான் தீர்க்கதரிசியோ, நான் தீர்க்கதரிசி இல்லையோ, நான் சாதாரண ஆளோ, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு உன்னை ரட்சிப்பார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு உனக்கு அற்புதம் செய்வார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆண்டவர் எழுதி ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். என் ஜெபத்தை தள்ளாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் எந்த இடத்துல ஜெபிச்சாலும் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். என் சமுத்திரத்துல ஜெபிச்சாலும் அங்க அற்புதம் நடக்கும். நான் வனாந்தரத்துல ஜெபிச்சாலும் அற்புதம் நடக்கும். ஏன் கூட இருக்கிறவர் ஜெபத்தை கேட்கிறவர். உலகத்தின் முடிவு பரிதி என் கூட தான் இருக்கிறார். நான் வியாபாரத்துல போய் நின்னாலும் அங்க ஜெபத்தை கேட்கிறார். நான் எங்க போனாலும் என் ஜெபத்தை கேட்கிறார். அந்த இடத்துல என்ன தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா, ஆமென். அப்ப நான் எப்படி இருக்கணும்னா, எப்பவுமே ஜெபிக்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, மைக்கச்சு உழுற நேரம் ஏதோ ஒரு முடியாம சூழ்நிலை வந்துச்சு. இல்ல நான் ஆலயத்துக்கு கதவை திறந்து நான் நீ இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர்ல திறந்து ஜெபிப்பேன்னா அப்படி சொன்னார் ஆண்டவர்.
நீ எப்பவுமே எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கிருந்து என்னை நோக்கி கூப்பிடு. அது சொன்ன ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன் ஜெபத்தை கேட்பேன், நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன், ஆலயத்துல வந்து நீ என்னை மகிமைப்படுத்துவேன். ஒரு நாள் உன் ஜெபத்தை நான் தள்ளவே மாட்டேன். நீ ஜெபத்தை மட்டும் தொடர்ந்து செய்யணும்னு கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையை பார்க்க கூடாது. என்ன பார்க்க கூடாது? காத்தையும் பார்க்க கூடாது, எதுவுமே நீ பார்க்க கூடாது. கரெக்டா? ஐயோ சூழ்நிலை இன்னும் ஒண்ணுமே நடக்கலையே, நடக்காத மாதிரி தான் இருக்கும், நடக்காத மாதிரி தான் இருக்கும். ஐயோ என் ஜெபத்தை ஆண்டு கேட்கலையே, கேட்காத மாதிரி தான் பிசாசு உன் காதல சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நடத்துற விதம் ஆச்சரியமா இருக்கும். அதாவது தண்ணியை எடுத்து ரொம்ப சொல்றாங்க ஜாடியில. ஆண்டவர் என்னங்க டைம் ஆயிடுச்சு கொடுக்கணும், திராட்சை ரசம் கொடுக்கணும். ரொப்பு கரெக்டான டைம்ல நான் அதை என்ன பண்ணுவேன், தண்ணியை திராட்சை ரசமா மாத்துவேன். சரியான நேரத்தில் நடந்துடும். அல்லேலூயா. அதனால நீ கட்டப்படுவதற்கும் உங்க குடும்பம் கட்டப்படுவதற்கும் உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கும் நீ இன்னும் ஒரு ஸ்டெப்பு, ஒரு படி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்றேன், நீ மேலே வருவதற்கும் தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளையே உன் ஜெபத்தை மட்டும் நீ நிறுத்திடாத. கர்த்தர் இடத்துல பேசி அனுப்பின வார்த்தை, கர்த்தர் உன் ஜனத்துக்கு சொல்ல சொன்ன வார்த்தை, நீ எப்பொழுதும் ஜெபிக்கிறவளா மட்டும் இரு. நீ சூழ்நிலையை பார்த்து பலவீனத்தை பார்த்து நீ ஜெபத்தை மட்டும் நிறுத்திடாத. ஆண்டவருடைய பிள்ளையே உன் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் ஜெபிக்கிறத என்னைக்கு நிறுத்துறனோ ஃபர்ஸ்ட் போராட்டம் வராது. நீ ஜெபிக்கிறது நிறுத்தினோட பிரச்சனை வராது. அது வந்து அப்படியே தள்ளி போவ தள்ளி போவ தள்ளி போவ தள்ளி போவ, மாசம் கணக்கு, நாள் கணக்கு, அப்படியே அது என்னது வார கணக்கு, அப்படியே தள்ளி ஒரு வருஷம் கணக்கில் போயிடுச்சுனாலே அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமென். எப்பவுமே அப்பா கிட்ட பேசுற பழக்கம் நமக்கு இருக்கணும். நான் பிள்ளையா இருக்கிறேன்னா என் அம்மா அப்பா கிட்ட பேசாம இருந்தா எப்படி? என் அப்பா கிட்ட பேசுற பழக்கம் அதிகமா இருக்கணும். என்கிட்ட நடக்கும் போது பேசணும், படுக்கும் போது பேசணும், வேலை செய்யும் போது பேசணும், ஆண்டவரை சொல்லித்தாங்கன்னு கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும். இந்த நாலேஜை நீ என்ன பண்ணணும்னா அதிக அதிகமா அதிக அதிகமா அதிக அதிகமா வளர்த்துக்கிட்டே வரணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது அதுலேயே 102வது சங்கீதத்தில் 15-16 எடுத்து வாசிங்க. அப்பொழுது போதும். இது பின் சந்ததிக்காக எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைய சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் யாரு? ஜெபிக்கிற ஜனம் தான் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நீங்க வந்து யாராலனா தேவனால் சிருஷ்டிக்கப்பட உருவாக்கப்பட்டவங்க. தெரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 2 என்ன சிருஷ்டிப்பு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசிங்கள. பக்கம் 265வது பக்கம். ஏனெனில் நல்ல கிரியைகளை செய்கிறதற்கு நான் எப்படி பண்ணப்பட்டிருக்கேன்? ஆண்டவருக்குள்ள, ஏசப்பாக்குள்ள நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறேன். சரி, போதும் போதும். இப்போ இங்க சொல்ற வசனத்தை கவனமா கேட்கணும், நல்ல கவனமா புரிஞ்சு. ஏனெனில் நல்ல கிரியைகளை செய்கிறதற்கு நான் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்றேன்? சிருஷ்டிக்கப்பட்ட. எதுக்குங்க ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்தாரு? எதனா நல்ல கிரியைகள் நம்ம செய்யறோமா? அதுக்காக தான் உன்னை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். நான் யாருன்னா சிருஷ்டிக்கப்பட்டவன். ரெண்டாவது பாயிண்ட், நான் யாருன்னா தேவனால் நல்ல காரியங்களை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அது பாருங்க, நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை. யாருடைய செய்கையா? ஆண்டவருடைய செயலே நீதான். இவைகளை நாம் நடக்கும் அவர் நம்மை முன்னாடியே முன்குறிச்சிட்டார், ஆயத்தம் பண்ணிட்டார், உன்னை ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஆனபடியால்
முன்ன நீ மாம்சத்தில் எப்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உள்ளவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுக்கு காணாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க. முன்ன நீ தூரமா இருந்த, இப்ப கிட்ட வந்துட்ட, அவர் ரத்தத்தினால் சமீபமா மாறிட்ட. அப்போ நான் யாரு வேதம் சொல்லுதுன்னா, நல்ல கிரியைகளை செய்வதற்காக எங்கேயோ தூரமா இருந்த என்ன, நம்பிக்கையே இல்லாத ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருந்த என்ன, புறஜாதியாய் இருந்த என்ன, அவருடைய நற்கிரியை செய்வதற்காக அவருக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை அவருக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய சாயலை என்னை பெற்றுக் கொள்வதற்காகவே கர்த்தர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். நான் இப்போ இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே என்னை கர்த்தர் ஆயத்தம் பண்ணார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க இல்லைங்க. ஆண்டவர் பேசுறார் உங்ககிட்ட, முகமுகமா பேசுறார். உன்னை நான் எப்ப தெரிஞ்சுக்கொண்டேன்னா, அவர் முன்னதாகவே. எதுக்கு நான் உன்னை தெரிஞ்சுக்கொண்டேன்னா, நான் எதற்கு உன்னை சிருஷ்டித்தேன்னா, நீ என்னுடைய சாயலா இருக்கிறபடியா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் தான் உங்ககிட்ட முகமுகமா பேசுறார். தேவன் தான் தெளிவா பேசுறார் உங்ககிட்ட. நீ நற்கிரியைகளை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். சிருஷ்டிக்கப்படும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்படிப்பட்டு வாழ்றேனா, ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்டபடி வாழ்றேனா, இல்லோ ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏனோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி வாழ்றேனா? யோசிச்சு பாருங்க ஆண்டவருடைய பிள்ளையே. உன்னை நீ தூரமா இருந்த, இப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்ட. அவர் ரத்தத்தினாலேயே நீ மாறிட்ட. ஒரே ஒரு வாழ்க்கை. எதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை முன்குறிச்சார்? எதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை அழைச்சார்? ஏதோ மார்க்கத்தில் இருந்த, எங்கேயோ வாழ்ந்திருந்த, எதுக்காக என் ஆண்டவர் என்னை தெரிஞ்சு கொண்டார்? அவருடைய சிருஷ்டிப்பின் சாயலை நான் வெளிப்படுத்துவதற்காக, அந்த நற்கிரிகளை செய்வதற்கு என்னை அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நற்கிரை செய்வதற்கே கிறிஸ்துவுக்குள் நான் முன்குறிக்கப்பட்டவன். கிறிஸ்துவுக்குள் மட்டுமே நான் முன்குறிக்கப்பட்டவன். முன்குறிச்சவர் மனுஷன் அல்ல, உன்னதமான பிதா, உன்னதமான கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கிறார் தாயின் கருவிலேயே. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லணும், என்னன்னா, என் மாம்ச மனுஷன் இல்லை, ஆவியானவரால் நான் நடத்தப்படணும். அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பக்கம் 219 பக்கம் எடுத்தீங்களா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா, புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணன, ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. அல்லேலூயா. அப்ப நான் ஆண்டவருக்குள்ள இருந்தா நான் எப்படி இருக்கணும்னா, பழசெல்லாம் தூக்கி போட்டுறணும். எப்படி இருக்கணும்? பழைய மனுஷன் ஜென்ம சுவாபம், பழைய சுவாப கோபங்கள், அந்த போறாம, அந்த எண்ணங்கள், இது எல்லாமே நீ தூக்கி போட்டு நான் புது சிருஷ்டியா வாழணும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. நான் உன்னை எதுக்கு தெரியுமா உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன்குறிச்சேன்? நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடி எதுக்கு தெரியுமா தெரிஞ்சு கொண்டேன்? நான் எதுக்கு தெரியுமா உன்னை சிருஷ்டித்தேன்? நீ ஏன் சாயல், நீ ஏன் ரூபம், நீ என்னுடையவள், என்ன மாதிரி தான் நீ இருக்கணும். நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நான் என்ன செய்யணும்னா, பழையதை என்ன பண்ணோம் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, பழையவைகள்லாம் ஒழிச்சு போடணும். பழச ஒழிச்சு போடலைன்னா புதுசு வராது. அது ஆண்டவர் சொல்றார், புளிச்ச மாவு ஒன்று இருக்குன்னா, அந்த புளிச்ச மாவோட நல்ல மாவு கலந்தா என்ன ஆகும்? அதுவும் சேர்த்து என்ன பண்ணிடும்? அப்ப உங்களுக்குள்ள புளிச்சு நல்லது இருக்கணுமா, இன்னும் புளிச்சதே உள்ள இருக்கணுமா? அப்ப புளிச்சதை நீ என்ன பண்ணணும்? தூக்கி போடணும். போடணுமா போகக்கூடாதா? ஆமா. அப்போ ஒரு நீதிமொழி ஒரு பரிமள தைலத்துல செத்த ஈ ஒண்ணு விழுந்துச்சா, அந்த தைலமே என்ன ஆயிடுமா? கெட்டு போன நாத்தாச்சிரும்.
ஒரு அண்டா பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தா விஷம் விஷம் அண்டா இவ்வளோ பெரிய பால் இருக்குது, ஒரு துளி விஷமான சாவடிக்கும் போது எடுத்து குடிச்சிருவா முடியும்? தூக்கி தானே ஊற்றிருப்பாங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, பழச ஒழிச்சு போட்டு வேணாம். கர்த்தர் சொல்ற, நான் உன்னை புது சிருஷ்டியா மாத்துறேன், நான் புது சாயலா உன்னை உருவாக்க போறேன். அல்லேலூயா. ஆமே. நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24 மட்டும் வாசிங்க. அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பிக்கிறேன். நிறைய இருக்கு, நான் எடுத்து வாசிக்க டைம் இல்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23, 24. நல்ல கேளுங்க. உங்க உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சரி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீ என்ன பண்ணு. அப்போ பரிசுத்தம் நமக்குள்ள கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனால நான் கெடுறேன், ஒரு மனுஷன் என்ன கெட்டு போற வழியில நடத்துறானா, அந்த மனுஷனை விட்டு நீ விலகிறது ரொம்ப நல்லது. அவங்க உனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கட்டும், உன் ரத்த சம்பந்தமாக கூட இருக்கட்டும், அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீ இருந்தா கூட, அவனால ஒரு கேடு உங்களுக்கு வருதுன்னா, அவங்களால உங்களுக்கு கெட்ட பழக்கத்தை அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நான் தயவா சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றேன், அந்த மனுஷனை விட்டு நீ விலகிடு வேணாம். அவனால என் பக்தி குறையுது, அவனால என் பரிசுத்தம் ஜீவியம் பாதிக்குது. அப்படியாப்பட்ட ஆள் உனக்கு வேணுமா? நான் கேட்கிறேன், அப்படியாப்பட்ட ஆள் வேணுமா? அவனை முதல்ல விட்டு நீ விலகணும்னு கர்த்தர் சொல்ற. அவன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. புறஜாதியோட நம்ம எப்படி ஐக்கியம் வைக்கலாம், பேசலாம், பழகலாம், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்ககிட்ட தான் பேசுறார். நீ பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் புதிதான மனுஷனை தரிச்சுக்கோ. நீ தரிச்சு கொள்ளும் போது அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை போஷிப்பார், அவர் உன்னை கண்மலை மேல நிறுத்துவார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம் கர்த்தருக்கு முன்னாடி. அட சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பேசுறாரு, தயவு செய்து உன் ஜெபத்தை நிறுத்திடாத. இனி நீ சின்ன சின்ன வேலை செஞ்சா கூட, நான் சொல்ல கேளுங்க, சின்ன சின்ன வேலை செஞ்சா கூட, ஒரு ஆகாரம் எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நின்னா கூட ஜெபம் பண்ணி தான் நீ சாப்பிடணும். என்ன பண்ணி சாப்பிடணும்? எடுத்தவொடனே கறியை பார்த்தவொடனே, பிரியாணியை பார்த்தவொடனே, 65 பார்த்தவொடனே, மட்டனை பார்த்தவொடனே அபகலப்பும் தூக்கி வாயில போட்டுக்கூடாது. புரியுதா? ஐயோ என் மாமனார் செஞ்சுட்டு மாமியார் வீட்டிலேருந்து வந்தது ஐயோ அப்படின்னு சொல்லி, இல்லை புற ஜாதியார் யாரோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்களே, ஐயோ பாசத்தோடு கொடுத்துக்கிறாங்களே, அவன் எங்கே வெட்டி எதுக்கு பலி செலுத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானோ தெரியாது, அதையும் தூக்கி அப்படி என்ன பண்ணக்கூடாது, நமக்கு ஜெபம் பண்ணி தான் சாப்பிடணும். ஆண்டவரே ஸ்தோத்திரத்தினால எல்லாம் பரிசுத்தமாக மாறிடும், ஸ்தோத்திரத்தினால எல்லாம் நல்லதாகவே மாறிடும். அல்லேலூயா. குட்டி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும், சாப்பாடு கையில் வாங்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிடுங்க. என்னென்ன ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. என்ன சொல்ல, யார் எது கொடுத்தாலும் நீ என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணி. நீ வெளியே போகும்போது, படிக்க போகும்போது, நான் சொல்றது கேட்குது புரியுதா? நீ வெளியே போகும்போது கூட, கடைக்கு போனா கூட, படிக்க போனா கூட ஜெபம் பண்ணாம அனுப்பாதீங்க வெளியே. ஜெபிக்கலன்னா 2 வச்சு வாங்குங்க. நான் சொல்ற இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் நானே சொல்லி தரேன். புரியுதா? ஐயோ புள்ள அடிக்கும், புள்ளைய பெரம்பெடுத்தா அது கண்டிச்சா அது சீர் வழிப்படும். வலிச்சாதான் ஒரு வலிக்கு வரும், வலிக்கலைன்னா பல வலிக்கு அது போயிடும். அல்லேலூயா. ஒரு வலிக்கு கர்த்தருடைய வலிக்கு வரணும்னா நீ வச்சு வாங்குறது தப்பே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கண்டிஷனா சொல்லுங்க, ஜெபிச்சாதான் உன் கையில 10 ரூபா தருவேன், ஜெபிச்சாதான் டீயை உன் கையில கொடுப்பேன். இப்படிலாம் சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, அது பிரேயர் சொல்லி கொடுத்து வளங்க. நிச்சயமா சொல்ல நீங்களும் அப்படி இருங்க. அல்லேலூயா. அதாவது சொல்ற நான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வாழணும். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு நீ என்னம்மா ஜெபிக்கிறியாம்மா, நீ என்ன ஜெபிக்கிறியாப்பா அப்படின்னு பிள்ளைங்க கேட்கக்கூடாது.
அதுக்கு முன் மாதிரியே நான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த அஸ்திபாரமே சீயோனை கட்டுறதுக்கு ஜெபம் தான் முக்கியம். அது மகிமையில வெளிப்படுறதுக்கு என்னதான் முக்கியம்? ஜெபம் தான் முக்கியம். நீங்க தயவு செய்து சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா வந்துட்டீங்க, ஆண்டவருடைய ஜனமா மாறிட்டீங்க, இன்னும் நீ ஜெபிக்காம போலியா வேஷம் போட்டுக்குன்னு நீ பரலோகத்துக்கு போயிடுவான்னு மட்டும் கனவு காணாத. நீ ஜெபிச்சுட்டு போனாதான் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். ரோட்ல போகும்போது வண்டி மூலியமா வசனத்துல பேசுவார், இயற்கை மூலியமா கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். ஜெபிக்காம இருந்துட்ட, ஜெபிக்காதவனுக்கு ஐயோதான். என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படிதான் சொல்ல முடியும். நீ யாரா வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கலாம், நீ எதோ வேணா செய்கிறவங்களா இருக்கலாம், நீ நிறைய தசம் வாங்க கொடுக்குறவங்களா இருக்கலாம், நீ என்ன வேணா பண்ணுறவங்களா காணிக்க ஆண்டவருக்கு அங்கே கொடுக்குறவங்களா கூட இருக்கலாம் பிள்ளைய. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஜெபம் மட்டும்தான் அவனை மாற்றும், ஜெபம் மட்டும்தான் அவனை திருத்தும், ஜெபம் மட்டும்தான் அவனை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நான் சாகிற வரைக்கும் நான் எப்படி இருக்குன்னா ஜெபத்திலேயே தான் நான் இருக்கணும். அந்த ஒரு பழக்கத்துக்கு வாங்க. ரெண்டாவது, நான் எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டேன்னா, அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் சொல்லப்படுதுன்னா, நான் அவருடைய கிரியைகளை, அதாவது அவருடைய நன்மைகளை செய்வதற்காகவே நான் முன்குறிக்கப்பட்டு நான் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அப்போ நான் எப்படி இருக்கணும்னா, பழைய மனுஷனை கலைச்சிட்டு புதிதான ஆவியை, புதிய மனுஷனை தரித்து கொண்டவனா இருக்கணும். அல்லேலூயா. மெல்ல கண்களை மூடுங்க. ரெபெல்லா ஷந்த ரகுதுலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறாரு. ஜெபிக்காம நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஜெபம் இல்லாத இடத்து நீ ஜெபிக்காம எந்த வேலைக்கு கூட புறப்படக்கூடாது. இந்த பழக்கம் உனக்குள்ள சாகிற வரைக்கும் வரணும், உன் பிள்ளைக்குள்ள சாகிற வரைக்கும் வரணும். கர்த்தர் அந்த பழக்கத்தை உனக்கு உண்டு பண்ணுவாரா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நான் பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிதான ஆவி, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறேன். நான் இனி அப்பா ஜெபிக்காம எங்கேயும் போக மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்க. இது வரைக்கும் ஜெபிக்காம போனதுனால எத்தனை பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேன், எத்தனை நஷ்டத்தை நான் சந்திச்சிட்டேன், எத்தனை கஷ்டங்களை நான் சந்திச்சிட்டேன். நான் வெளியே சுற்றுறோம், வெளியே போகிறோம், வரோம். ஆண்டவரை, அங்கே என்ன கிருமி எங்களை தாக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, எந்த பலவீனம் தாக்குதுன்னு எனக்கு தெரியாது, எந்த வைரஸ் எங்களை தொடுதுன்னு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நான் ஜெபிக்காமல் போனதுனால இந்த தாக்குதலுக்கு நாங்கள் உள்ளாயிட்டோமே, இந்த பலவீனத்துக்கு உள்ளாயிட்டோமே. ஆண்டவர், இனி அப்படி அல்ல ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டு தான் போவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கேடகமாக இருப்பீர், நீர் எங்கள் துருகமாக இருப்பீர், நீர் எங்களுக்கு மகிமையாக இருப்பீர், நீர் எங்களை பாதுகாக்கிறவராகவே இருப்பீர் அப்பா. நீ ஜெபிச்சுட்டு போங்க, அவர் சமூகம் உன்னோட கூட வரும். நீ ஜெபிச்சுட்டு போங்க, அவருடைய வல்லமை உங்களை மூடிக்கொள்ளும். நீ ஜெபிச்சுட்டு போங்க, அவருடைய மகிமை உங்களை பாதுகாத்துக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒவ்வொரு காரியத்தையும் நீ யோசிங்க. பழைய ஜென்ம சுவாபம் எழும்பும் போது நான் அந்த மனுஷன் அல்ல, நான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் என்ற அஸ்திபாரத்தை நாங்கள் விட்டுட்டு இருந்தா மறுபடியும் அந்த அஸ்திபாரத்தில் நிற்க, இனி நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஜெப ஆவினால் நிரப்பும். ஆனால் மறுபடியும் கட்டி எழுப்பும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம்.